Hi students, welcome to SEMAS classes. Functionsல இங்க லிமிட்ஸ்ல ஒரு indeterminate form ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்றத ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். இதான் question. Find limit theta tends to pi by 2 of secant theta minus tan theta. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இங்கே நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? given limit theta tends to pi by 2 of secant theta minus tan theta. முதல்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்படின்னா லிமிட் theta tends to pi by 2 secant theta minus tan theta equal to thetaக்கு பதிலாக pi by 2 நான் அப்ளை பண்ணணும். அப்படி போட்டால் secant pi by 2 minus tan pi by 2 வரும். நமக்கு தெரியும் secant 90 அதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி மைனஸ் tan 90யோட வேல்யூவும் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து indeterminate form. The indeterminate forms are என்னென்ன ஃபார்மில் வந்தால் indeterminate சொல்லுமோ? 0 by 0, infinity by infinity, 0 times of infinity, infinity minus infinity, 0 power 0, infinity power 0 and 1 power infinity. ஸோ இதெல்லாம் indeterminate form. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு infinity minus infinity வந்திருக்கு. ஸோ இதுவும் indeterminate form. இப்படி indeterminate form இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணி we have to apply the limits. இதான் கான்செப்ட். indeterminate form வரும்பொழுது இந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்கே போடணும். இதை எப்படி போடுறதுன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை நான் ரெண்டு விதமாக சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு மெத்தடாக நம்ம இதை வந்து எப்படி போடலான்னு பாருங்கள். லிமிட் theta tends to pi by 2 of secant theta minus tan theta. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா லிமிட் theta tends to pi by 2 secant thetaவை 1 by cos thetaன்னு எழுதிக்கிறேன் மைனஸ் tan thetaவை sin theta by cos thetaன்னு எழுதுகிறேன். This is equal to limit theta tends to pi by 2 of இங்கே பார்த்தீங்கன்னா cos theta வந்து LCM, அதனால் நியூமரேட்டர் எப்படி எழுதிக்கலாம்? 1 minus sin theta by cos thetaன்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்கேருந்து தான் இதை ரெண்டு விதமாக நான் போடலாம். இப்போ என்னுடைய இன்டென்ஷன் வந்து இது எப்போ இன்ஃபினிட்டி மாறுது? தீட்டாக்கு நான் பை பை 2 போடும்பொழுது காஸ் 90 வந்து 0, அப்போது 1 by 0 இன்ஃபினிட்டி ஆகுது. இப்போ என் இன்டென்ஷன் டினாமினேட்டரில் இருக்கிற காஸ் தீட்டாவை ரிமூவ் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 1 plus sin தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணி அண்ட் டிவைட் பண்ணுறேன். ஏன் இப்படி பண்ணுறோம்? இப்போ அடுத்த ஸ்டெப் போடும்பொழுது நமக்கு அது புரியும். லிமிட் theta tends to pi by 2, இங்கே பாருங்கள் 1 minus sin theta into 1 plus sin theta. இது எப்படி இருக்குன்னா a minus b into a plus b. ஸோ ஃபார்முலா a square minus b square. அப்போ நான் இது எப்படி எழுதிக்கலாம்? 1 square minus sin square theta by cos theta into 1 plus sin theta. இதை limit theta tends to pi by 2 of 1 minus sin square theta மாறிடும் நியூமரேட்டர். 1 minus sin square thetaவை we can write cos square theta by cos theta into 1 plus sin theta வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஸ் தீட்டாவும் இங்கே காஸ் ஸ்கொயரில் இருக்க ஒரு பவரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் இன்டென்ஷன். இதுக்காக தான் நம்ம வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 1 plus sin தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுறோம். எனக்கு டினாமினேட்டரில் காஸ் தீட்டா வரக்கூடாது, அதுக்காக 1 plus sin தீட்டாவால் நான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் கெட் 1 square minus sin square தீட்டா, அதை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இப்போ நியூமரேட்டரில் என்ன வரும் பாருங்கள்? காஸ் தீட்டா பை 1 plus sin தீட்டா. இப்போ இதுக்கு வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். காஸ் பை பை 2 by 1 plus sin pi by 2. This is equal to நமக்கு தெரியும் cos 90 cos pi by 2 ஓட வேல்யூ வந்து 0 by sin 90 வேல்யூ வந்து 1. ஸோ 1 plus 1 2 வரும்.
0 by 2 which is equal to 0. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இது ஒரு மெத்தடு. இதே ப்ராப்ளத்தை இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். எப்படி அதை நம்ம இங்கே பார்க்கலாம். லிமிட் தீட்டா டென்ஸ் டு பை பை 2. அஃப்கோர்ஸ் சீக்கன் தீட்டாவை 1 by cos தீட்டான்னு எழுதலாம். tan தீட்டாவை sin தீட்டா பை cos தீட்டான்னு எழுதலாம். இங்கே எல்சிஎம் cos தீட்டா இருக்குது. ஸோ நியூமரேட்டர் 1 minus sin தீட்டா பை cos தீட்டான்னு வரும். இப்போ அகெயின் த சேம் இன்டென்ஷன், எனக்கு cos தீட்டாவை ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு cos தீட்டாக்கா ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு சர்ச் பண்ண பார்த்தா cos தீட்டா ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். cos ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு எழுதலாம். அதாவது cos 2 தீட்டாக்கான ஃபார்முலா cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நியூமரேட்டரை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதுகிறேன். அப்போ நான் 1 எப்படி எழுதலான்னா, we know that in trigonometry sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. கீழே ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணதுனால நான் நியூமரேட்டர்லேயும் அதே ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எப்படி எழுதிக்கலாம், sin ஸ்கொயர் தீட்டா பை 2 ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா பை 2. இதோட வேல்யூ 1. அப்போ 1க்கு பதிலாக நான் இதை எழுதலாம். அதே மாதிரி இப்போ sin தீட்டாவை எழுதணும். மைனஸ் நமக்கு sin 2 தீட்டாக்கான ஃபார்முலா தெரியும். 2 sin தீட்டா இன்ட்டு cos தீட்டா. ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா 2 sin தீட்டா பை 2 இன்ட்டு cos தீட்டா பை 2 பை cos ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை 2. இங்கே ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி எழுதியிருக்கோம். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், லிமிட் தீட்டா டென்ஸ் டு பை பை 2. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், cos தீட்டா பை 2 மைனஸ் sin தீட்டா பை 2 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், cos தீட்டா பை 2 மைனஸ் sin தீட்டா பை 2 இன்ட்டு cos தீட்டா பை 2 ப்ளஸ் sin தீட்டா பை 2ன்னு எழுதலாம். இங்கே நியூமரேட்டரில் 2 இருக்குது, இங்கே ஒரு பவர் இருக்குது. ஸோ இட் கெட் கேன்சல்ட். இப்போது இதை எப்படி எழுதிக்கலாம், லிமிட் தீட்டா டென்ஸ் டு பை பை 2 cos தீட்டா பை 2 மைனஸ் sin தீட்டா பை 2 பை cos தீட்டா பை 2 ப்ளஸ் sin தீட்டா பை 2ன்னு இருக்குது. இப்போ தீட்டாக்கு பதிலாக 5 by 2 போட்டால் the numerator will become, இந்த இடத்துல pi by 2 போடுறோம். அப்போ cos pi by 4 மாறிடும். மைனஸ் இதுவும் sin pi by 4 whole thing divided by cos pi by 4 plus sin pi by 4. This is equal to cos pi by 4 value 1 by root 2 minus sin pi by 4 1 by root 2 whole thing divided by 1 by root 2 plus 1 by root 2 வரும். இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 by root 2 minus 1 by root 2, this get cancelled. This is equal to 0 by 2 by root 2. 0 by anything 0. So this is equal to 0. இதுலேயும் இதோட ஆன்சர் 0 தான். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.